கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய 2026க்கான ஐபிஎல் பயணம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2026ல் இந்த பிளான் எல்லாம் பண்ணணும், டைட்டில் ஜெயிக்கணும்னா இதுதான் பண்ணணுங்கிற மாதிரி அவங்க கால்குலேஷனை இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான டீமையும் பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே இந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போது, அணிக்கு வரப்போகிற 2 மிக முக்கியமான இந்தியன் பேட்ஸ்மேன்கள் யார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சீசன் போரான ஒரு சீசனுங்க, அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேட்டர்ஸ் எல்லாம் எந்த பக்கம் கதறினாலுமே சரி, அவங்களுடைய ரகம் தனி ரகண்டா. 2008லேருந்து எடுத்து பாருங்கள், ஒரு சீரியஸ் தோத்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 வருஷத்தில் ஒரு கப் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த டீம் கிட்ட மட்டும்தான் இருக்குது. லெஸ் சீசனில் 5 டிராஃபி அடிச்சிருக்காங்க, 10க்கும் மேற்பட்ட ஃபைனல்கள். தோனி அவர்கள் ஒரு தடவை கூட, அதாவது இந்த வருஷம் ஃபைனல் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்த வருஷம் ஃபைனல் வந்திருப்பாரு. புனேவாகட்டும் சென்னை ஆகட்டும், எப்படியோ அவர் இருக்கக்கூடிய டீம் ஃபைனல் வந்திருக்கு. இந்த வருஷம் மட்டும்தான் கன்சிக்யூட்டிவா 2வது தடவை அவரால் போக முடியலன்னு சொல்லுவேன். இங்கேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய பயணம் முடிஞ்சுது. நிறைய பேர் இன்னும் சொல்றாங்க 5 மேட்ச்ல 5 ஜெயிச்சு மற்ற டீம்லாம் இந்த மாதிரி ஜெயிச்சாங்க அப்படின்னா ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எல்லாமே ஃபேக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு வாய்ப்புகள்ங்கிறது கிடையாது. அப்படி நடந்தால் அது ஒரு மிராக்கிள், கடவுளால் நிகழ்த்தப்பட்டதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா கொல்கத்தா வர்சஸ் ரொம்ப முக்கியமாக அந்த பஞ்சாப் மேட்ச்சில் மழை வந்தது இல்லையா, அதனால 2 டீமுக்கும் ஈச் பாயிண்ட் கொடுத்தாங்க, ஒரு பாயிண்ட். அந்த மேட்ச் மட்டும் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருந்தா மழை வராமல், ஸோ அப்போ கூட ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த டீம் மீதி இருக்கக்கூடிய மேட்சஸை ஒரு வெற்றியோ 2 டீம் வெற்றி பெற்றா கூட ஸோ அவங்களுடைய பாயிண்ட் சிஎஸ்கே தொடர்ந்து 5 மேட்ச் ஜெயிக்கிறத விட அதிகமாக போயிடும். ஸோ அதுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையே. ஸோ எனிவே சிஎஸ்கே மீதி இருக்கக்கூடிய 6 டீமும் தோத்து இவங்க மட்டும் ஜெயிச்சு மேலே போகிறதுங்கிறது நடக்கக்கூடியாத விஷயம். இவங்க 5 மேட்சுமே ஜெயிச்சாலுமே மீதி இருக்கக்கூடிய 6 டீமே வரக்கூடிய எல்லா மேட்சுமே தோப்பாங்கிறது அதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்க. ஸோ அதனால் இந்த கட்டுக்கதையெல்லாம் விட்டுட்டு 2026க்கு என்ன ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சென்னை அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டீஃபன் ஃபிளமிங் நீங்கள் எந்த அளவுக்கு அவரோட ரோல் இந்த டீமில் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொந்த டீமுன்னு கூட பார்க்காம கழுவி ஊற்றியிருக்காரு. எஸ், எனக்கு அவர் மேலே மரியாதை இருக்கு. ஆனால் தோனி அவர்கள் தான் இவ்வளோ தூரம் வழி நடத்தியிருக்காரு. அவர் கோச்சாக இருந்தார் அப்படிங்கிறத விட தோனி அவர்கள் தான் 2008லிருந்தே இந்த டீமை வழி நடத்தியிருக்காரு. அதுதான் உண்மைங்கிற விஷயத்தை போட்டு உடச்சிருக்காரு. இதே விஷயத்தை ஹேமந்த் பதானி சொல்லியிருந்தாரு. ஸ்டீஃபன் ஃபிளமிங்லாம் அவ்வளோ பெரிய கோச் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் இவருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸில் சான்ஸ் கிடைக்கலன்னு பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி சொன்னாலுமே கூட இப்போ ரெய்னா சொன்னதுக்கப்புறம் அதுதான் உண்மைன்னு சொல்ல தோணுதுங்க. ஏன் அப்படின்னா தோனி அவர்கள் அந்த டீமில் இருந்தார். ஏன்னா ஹேமந்த் பதானியும் சென்னையில் இருந்தார் இல்லையா. ஸோ பிளேயராக வந்துட்டு வின்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அதனால அவர் சொல்லியிருக்காரு, தோனி தாங்க எல்லாமே பார்த்துக்கிட்டாரு, அதுதான் உண்மையான விஷயம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் அவர் தான். ஆனால் ஸ்டீஃபன் ஃபிளமிங் அவருடைய ரோலை இன்னும் சிறப்பாக பண்ணியிருந்தா இந்த டீம் இன்னும் மெனி டிராஃபிஸ் ஜெயிச்சு இந்த சீசன் நல்லா அணுகி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டீஃபன் ஃபிளமிங் நியூசிலாந்து கிரிக்கெட்டர், அவங்க டமால் டுமில் அடிக்கிறது விரும்ப மாட்டாங்க. அந்த ஒரு கண்ட்ரிலேருந்து வந்த ஒரே ஆள் பிரண்டன் மெக்கலம் ஒருத்தர் தான் ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர் ஆடுவார். ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறத ஆடுவார். மற்றபடி அவங்களுடைய லெஜண்ட்ஸ் ஒரு ராஸ் டெய்லர், அது மட்டும் இல்லாமல் ஒரு கேன் வில்லியம்சன், எல்லாருமே எடுத்து பாருங்க. ஸோ அவங்க எல்லாருமே பர்ஃபெக்ட் ஓடிஐ பிளேயர், டெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். ஸோ T20 சொன்ன உடனே ஒரு சில பிளேயர்ஸ்லாம் நியூசிலாந்துலேருந்து வருவாங்க. ஸோ ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோச்சை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது போக மற்ற அணிகளில் ஒரு சில பிரச்சனை இருக்கு, கண்கூடா தெரியுது. அதாவது சஞ்சு சாம்சனுக்கு RRல ஒரு கிளியர் பிரச்சனை. நிறைய பேர் இன்ஜுரிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. சஞ்சு சாம்சனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது RRல போயிட்டு தான் இருக்கு. இது ஆல்ரெடி ஒரு 5-6 மேட்சுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரியான் பராகுடைய நெருங்கிய சொந்தக்காரர் ஒருத்தர் ஸோ இந்த ஒரு டீமை வந்துட்டு ஒரு ஷேர் ஹோல்டர் அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்காரு. ஸோ அதனால அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெய்ஸ்வால் தான் அவரோட ஒரு பெட்டராக இந்தியன் டீமில் ஆடி இருக்காரு. ஸோ மிகப்பெரிய ஒரு ரேஞ்சில் இருக்காரு, அவர் தான் கேப்டன்சி பண்ணணும். இருந்தாலும் ரியான் பராக்குக்கு போறதுக்கான காரணம் இதுதானுங்கிற மாதிரி ஓப்பனாக உடச்சிட்டாங்க. சஞ்சு சாம்சனும் சூரியவன்சியோட செஞ்சுரியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஸோ பெருசாக அவர்கிட்ட ஆல்மோஸ்ட் எந்த ஒரு கான்வர்சேஷனுமே அவர் இல்லைங்க, தனியாக உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த டீமில் ஏதோ ஒரு பிரச்சனையும் தெரியும். இன்னொரு விஷயம், இந்த பக்கம் நம்மளுடைய ரிஷப் பண்ட்டுங்க, அவருக்கு ஓனருக்கும் ஆகவே இல்லை. 27 கோடிக்கு அவர் ஆன இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ஒர்த்தே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 5 மேட்சுமே ஒரு 100 அடித்தாலுமே அவரை வெளியில் கொண்டு போயிடுவாங்கங்கிற மாதிரி தாங்க தோணுது. ஏன்னா சிஎஸ்கே கூட மட்டும் ஒரு 63, அதுவும் ரொம்ப ஸ்லோவாக ஆனார். ஸோ மீதி இருக்கக்கூடிய எல்லா மேட்சும் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆனது. ரொம்ப போரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிஷப் பண்ட்டுக்கு இருந்துன்னு சொல்லி ஆகணும். அஃப்கோர்ஸ் அக்ஷன் வந்தார் அப்படின்னா மற்ற டீமும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சிஎஸ்கே ஒரு பிக் பிளேயரை எடுக்கணுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த 2 பிளேயர் உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே ரூமர்ஸ் தான். ஆனால் இவங்க இல்லாமல் அவங்களுடைய டீம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாமா? ஸோ இந்த வருஷம் யாரெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
என்ன பொறுத்த வரைக்கும் முதல் பாசிட்டிவ் நியூஸே கலீல் அகமதுங்க. நியூ பால்ல பெட்டர் பவுலர். தீபக் சகர் என்ன ரோல் பண்ணிட்டு இருந்தாரோ அதை விட பெட்டரா பண்றாரு. ஸோ டெத் ஓவர்லையும் ஒரு சில ஓவர் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக கலீல் அகமது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள், அதில் மாற்றமே கிடையாது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்சுல் கம்போஜ். இந்த ரெண்டு பேரையும் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி வச்சுக்கணும். பத்திரானா மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறாரான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு பலம் நேதன் எல்லிஸ் ஆடி ஆகணுங்க. இந்த 3 பேர் பவுலிங் யூனிட்லேருந்து போவாங்க. ஒரு ஸ்பின்னர் இந்த பக்கம் யார் அப்படின்னா நூர் அகமது கண்டிப்பாக இருக்கத்தான் போகிறாரு. இந்த 4 பேர் மிக முக்கியமான ஒரு ஜெம்மாக நான் பார்க்குறேன். அண்ட் பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே ஒரு நல்ல ஃபைண்டு. ஷேக் ரஷீத் முதல் மேட்ச் அடிச்சாரு, அதுக்கப்புறம் ஸோ பெருசாக தெரியல. பார்ப்போம், மீதி இருக்கக்கூடிய 5 மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்க, அவர் கொஞ்சம் பெண்டிங்கில் வைப்போம். ஸோ இந்த பக்கம் ஆயுஷ் மாத்ரே ஒரு நல்ல ஃபவுண்டு. டெவால் பிரேவிஸ் ஒரு சூப்பரான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ இவங்க 2 பேருமே அப்படியே தங்க மாதிரி வயிற மாதிரி பொத்தி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷனுமே கூட. ஸோ அடுத்த வருஷம் ஒரு கேமரூன் கிரீன், இன்னும் ஒரு நட்சத்திர வீரர்கள் யாரையாவது எடுத்து உள்ளே போட்டாங்க அப்படின்னா அற்புதமாக இருக்க போது. அதில் மாற்றமே கிடையாதுங்க. சிஎஸ்கே இப்போதைக்கு பேட்டிங்கில் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறத மட்டும் பண்ணால் போதும். ஆயுஷ் மாத்ரே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வேன்ஸ் பேடி, ராமகிருஷ்ணா கோஷன்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே சான்ஸ் கொடுத்து க்ரூம் பண்ணாரு அப்படின்னா இங்கிருந்து ஒரு 7 பிளேயரை தரமாக கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஆக்ஷனில் இன்னும் ஒரு சில யங்ஸ்டர்ஸ், இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் ஒருத்தர் 2 பேர் இதெல்லாம் எடுத்து போட்டு பார்க்கும்போது டீம் சும்மா வேற லெவலில் இருக்குது. அதில் மாற்றம் கிடையாது. சிஎஸ்கே பாஸ் திஸ் பாஸ் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் கம்பேக் கொடுக்கக்கூடிய டீம்ங்கிறது நமக்கு தெரியும். மிக முக்கியமான ஒரு டிசிஷனை அவங்க எடுத்தாகணும். ஸோ என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்க போகிறாங்க, இங்கிருந்து எப்படி போக போகிறாங்க, அவங்களோட பிளேயிங் லெவனில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி 3 மாதத்தில் அக்ஷன் மரக முன்னாடி தெரிஞ்சிடும். ஸோ இந்த மிஸ்டேக்கை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. மீதி இருக்கிற 5 மேட்சுமே இளம் வீரர்களுக்கு ஒரு பலப்பிரச்சை. நீங்கள் போய் தைரியமாக ஆடுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ரொட்டேஷனில் விட போகிறாங்க. அங்கிருந்து பெஸ்ட் ஃபைன்ஸை தூக்கி கொண்டு போக போகிறாங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்த பாவம் என்ன நடக்க போகுதுங்கிறத. இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.